ஸோ கைஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு புது டெக்கை பற்றி பார்க்க போகிறோம். டெக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ உள்ள டெக்னாலஜியில் வந்து நிறையா வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி கூட சொல்லலாம். அப்படி எலக்ட்ரானிக் அதிகமாகிறதுல எனக்கு பிடிச்ச ஃபேவரட் டெக்ஸை பற்றி தான் இனிமேல் வந்து நம்ம யூடியூப் சேனலில் வீக்ஸ் ஒன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்படியாப்பட்ட டெக்ஸில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பேர் பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, என்ன கம்பெனி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா DJI பார்க்க போகிறோம். DJIனா முக்கால்வாசி எல்லா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரியாது. DJIங்கிறது வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி. அவங்க வந்து வித்தியாசமான கேமராஸ் உள்ள ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து காரு, அப்புறமேட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரோன்ஸு, அப்புறமேட்டு வந்து பாக்கெட் கேமரா, அப்புறமேட்டு கோப்ரோ மாதிரியே ஆக்ஷன் கேமராஸ்லாம் அவங்க வந்து கண்டுபிடிக்கிற ஒரு கம்பெனி. அப்படியாப்பட்ட கம்பெனி வந்து இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரோன் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரோன் பேர் பார்த்துட்டிங்கன்னா எஃப்பிவினா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாதா ட்ரோன்ஸ் பார்த்துருப்பீங்க, லெஃப்ட்டு ரைட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு அந்த மாதிரி போகும். பட் எஃப்பிவின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு சாதாரண ஒரு ஏரோப்ளைன் எடுத்துக்கோங்க. சாதாரண ஏரோப்ளைன் டேக் ஆஃப் ஆகிறது, லேண்டிங் ஆகிறது அந்த மாதிரி தான் பண்ணும். பட் வந்துட்டு இன்னொரு ஏரோப்ளைன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏரோப்ளைன் பேர் என்னன்னு தெரியல, நான் சைடில் போடுறேன் பாருங்கள். அது ஃபுல்லாக யூட்டர்ன் அடிக்கிறது, டேர்னிங் அடிக்கிறது, வந்து அப்படியே இடிக்க போகிற மாதிரி கர்னர் பண்ணுறது, அந்த மாதிரி வந்து எஃப்பிவினா அதுதான். எஃப்பிவி இருந்துச்சு, ஆனால் அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம தான் அசம்பிள் பண்ணணும். மோட்ரு தனியாக வாங்கணும், அதே மாதிரி வந்துட்டு அந்த கேமராஸ் எல்லாமே தனித்தனியாக வாங்கி தான் அசம்பிள் பண்ணணும். சப்போஸ் வந்துட்டு அந்த ட்ரோன் வந்து நம்ம கிராஷ் பண்ணிட்டோம்னா நம்மளே சரி பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு யார்ட்டையும் போய் சர்வீஸ் சென்டரில் கொடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து நம்ம தான் மேட் பண்ணோம். ஸோ வந்துட்டு நம்ம தான் வந்து அதை சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து DJI வந்து இந்த ட்ரோனை வந்து தயாரிச்சிருக்காங்க. அப்போ DJI தயாரிச்சிருக்காங்கன்னா அப்போ வந்து அதில் வந்து பேக் டு ஹோம் இருக்கும், அதே மாதிரி சென்சார்ஸ் நிறையா இருக்கும், அதே மாதிரி தரமாக ஒரு காம்போ பேக்கெட் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு அப்படி வந்து இந்த DJI FPV வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரோனில் வந்து இது என்ன ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னா, 4K வந்து 60 FPS வரைக்கும் எடுக்கும், அதே மாதிரி 1080 வந்து 120 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் எடுக்கும். ஸோ வந்துட்டு அதிகமாக வந்து அதை பற்றி டெக்னிக்கலாக சொல்லணும்னு பார்த்துட்டிங்கன்னா, கீழே வந்து அதோட லிங்க்கும் பட் அதோட வந்து ஃபியூச்சர்ஸும் நான் வந்து கீழே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலாக வேணும்னா நீங்கள் கீழே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதில் வந்து என்னென்ன கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வேறு லெவலில் வந்து DJI பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த வட்டம் பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே முக்கால்வாசி சேஞ்சோட தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ட்ரோன் வந்து ஒரு தரமான லுக்கில் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது வந்து DJI பேந்தர் ப்ரோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அது வந்து ஒரு மூவி கேமரா. அந்த அளவு பேட்ரி வந்து இது கொடுத்துருக்காங்க. அதாவது ஃப்ளையிங் டைம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 20 மினிட்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அதிகம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த ட்ரோனோட ஸ்பீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா செதறிடுவீங்க. 160 பர் ஹவருக்கு போகுமா, அதாவது 160 km/h போகுமா. 160னா யோசிச்சு பாருங்கள், சாதா ட்ரோனோட 2 மடங்கு அதிகம். ஸோ வந்து இந்த ட்ரோனை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்குன்னே நீங்கள் தனியாக படிக்கணும். ஸோ வந்துட்டு இந்த ட்ரோன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சர்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு 160னா வந்து அதிகம். நீங்கள் ஏதாவது இடத்துல போய் கிராஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரோன் வந்து கேமரா ஒரு சில்லி பாட்டை கூட எடுக்க முடியாது, செதறிடும். ஸோ இந்த ட்ரோனை வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டிங்கன்னா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ வந்து அதுக்காக வந்து நீங்கள் வந்து ரொம்ப ட்ரைனிங் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்காக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொத்தம் வந்து இந்த கிட்டோட மொத்தம் 4 உங்களுக்கு வரும். வந்து FPV ட்ரோன் ஒன்று வந்துடும். செகண்ட் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா காகல்ஸ் வந்துடும். காகல்ஸில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸும் இருக்குது. ப்ளஸ்ஸு என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து உங்களுக்கு வந்து 3D கண்ட்ரோல், அதாவது 3D எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து அந்த ட்ரோன்லேயே வந்து பார்க்கலாம். ஒரு 3D கண்ட்ரோல், 3D ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதுதான் வந்து ஒரு பெரிய அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம். மோஷன் கண்ட்ரோலர்னால் அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜாய்ஸ்டிக் வந்து ஹேண்டில் பண்ண தெரிலனா, இந்த மோஷன் கண்ட்ரோலர் தான் உங்களுக்கு வந்து ஒரு கை கொடுக்கணும்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மோஷன் கண்ட்ரோலர் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் வாஸ் மூவ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரோன் ஃப்ரண்ட்டு போகும். அப்புறமேட்டில் நீங்கள் அந்த கை அசைக்கிற தன்மையை வச்சு அந்த ட்ரோன் வந்து மூவ் ஆகும். இது வந்து ஒரு பெரிய அப்டேட் கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டுட்டிங்கன்னா, நீங்கள் அந்த காகல்ஸ் போட்டுட்டிங்கன்னா ஜாய்ஸ்டிக்கில் நீங்கள் என்ன பட்டன் அழுத்துறீங்கன்னே தெரியாது. அதனால வந்துட்டு நீங்கள் எங்கேயாவது போய் கிராஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ட்ரோன் வந்து இதாயிரும். ஸோ அதுக்காக வந்து இந்த மோஷன் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது எதுக்காக கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஃபோர்த் ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா, வழக்கம் போல் ஜாய்ஸ்டிக்லேயுமே அவங்க பெரிய அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டிங்கன்னா வந்து ஒரு கண்ட்ரோலாக பார்த்துட்டிங்கன்னா வந்து பட்டையாக இருக்கும், பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீடியோ கேம் ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு க்ரிப் கிடைக்கும். ஸோ வந்து நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஃப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரோனோட வந்துட்டு ஒரு
அப்டேட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரோனில் வந்துட்டு வந்து 3 மோட் இருக்குது. சாதா மோடு வந்து நீங்கள் நம்ம நார்மல் ட்ரோன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்துட்டு இப்போ நீங்கள் ட்ரோனை வளைச்சாலோ இல்லை எப்படி வளைச்சாலுமே அந்த கேமரா வந்து ஸ்டெடியாக நிற்கும். 3வது பார்த்துட்டிங்கன்னா எஃபிவி. இப்போ நீங்கள் ட்ரோன் வளைச்சிங்கன்னா கேமராவும் சேர்ந்து வளையும். அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு 3வது மோடு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஆட்டோ கண்ட்ரோலாக ஆயிரும். ஃபுல்லுமே அதுவே இது பண்ணிக்கிறோம். ஸோ வந்துட்டு மொத்தம் 3 கண்ட்ரோல் இருக்குது. இந்த ட்ரோனோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரோனோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா அமெரிக்கா படி இந்த ட்ரோனோட ப்ரைஸ் வந்துட்டு $1000 இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1 லட்ச ரூபாய்க்கிட்ட வரும். பட் வந்துட்டு இந்தியாவுக்கு அது வரோன்னே கிட்டத்தட்ட 2 lakhs வந்து ரீச் பண்ணிடும். அப்படி தான் வந்து இந்த ட்ரோனோட ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வரும். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரோனோட மைனஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரோன் வந்து கண்டிப்பாக இந்தியாவுக்கு செட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து 160 Hz போகும்னா அப்போ அதோட ஸ்பீடை பார்த்துக்கோங்க. 160 அப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் யார் மேலே போய் கிராஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஏன்னா சாதா ட்ரோனே கையெல்லாம் வெட்டிடும். அப்போ இந்த ட்ரோன் வந்து 160னா அதோட மோட்ரு பவரை மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு அந்த காகிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு மைனஸ் என்ன தெரியுமா, சாதா ட்ரோனே நம்ம வந்து பேக்லேயே பார்த்துக்குறோம், ஃப்ரண்ட்லேயே பார்த்துக்கிறது தான் ஓரளவுக்கு டீசெண்டாக ஓட்டுறோம். இந்த ட்ரோன் நீங்கள் காகிள்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு மட்டும்தானே தெரியும். இந்த வேறு பேக்கில் வந்து என்ன ஒரு பொருள் ஆப்ஜெக்ட் வருதோ அதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸி. நீங்கள் அதை கற்றுக்காமல் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் அதை வந்து அந்த மோஷன் கண்ட்ரோலை வச்சு யூஸ் பண்ணுறதே நல்லதுன்னு தான் நான் சொல்லலாம். மித்தபடி இதில் ஃபுல்லுமே மைனஸ் தான். ஸோ வந்து இந்த ட்ரோனை வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு கேட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு யாருக்கு யூஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேரேஜுக்கு எடுக்கிறீங்களா, இந்த ட்ரோன் தேவையில்லை. ஏன்னா இந்த ட்ரோன் ப்ரொப்பல்லர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுறதுனால வந்துட்டு மேரேஜில் வந்துட்டு ரொம்ப இரிட்டேஷன் ஆயிரும். செகண்ட் வந்து நீங்கள் பைக் ரைடராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இது தேவையில்லாதது. ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா இதோட அதாவது வந்து நீங்கள் இதை ஃபோல்டபுளே பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு இந்த ட்ரோன் வந்து எடுத்து வச்சு ரெடி டு யூஸ் தான். இப்போ மிச்சம் மேவிக் மினி, மேவிக் ஏர்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபோல்டபுள் பண்ணிக்கலாம். பட் இந்த ட்ரோனில் வந்து ஃபோல்டபுள் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ராவலிங்க்கு இதையே பெரிய லக்கேஜாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது யாருக்கு செட் ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அனிமல்ஸை பற்றி ஃபோட்டோ எடுப்பாங்க பார்த்தியா, பேர்டு ஃபோட்டோகிராஃபி, அனிமல்ஸ் ஃபோட்டோகிராஃபி, அவங்களுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும். அவங்களுக்காக தான் இது பண்ணியிருக்காது. நீங்கள் சப்போஸ் ட்ரோன் வாங்கினோம்னா நீங்கள் மேவிக் மினி, மேவிக் ஏர் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இந்தியாவில் இருக்கீங்கன்னா அது கூட முடியாது. ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு ட்ரோன் வந்து இது தடை செய்யப்பட்ட பொருள் தான். அதுக்கு லைசன்ஸ் எடுக்கணும்னாலே கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகும் தெரியுமா, 25K ஆகும். ஸோ அதை இந்தியாவில் வந்து ட்ரோன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன வந்து எலிஜிபிலிட்டி வேணும்னு கேட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் இதை ஃபுல்லாக கூட சொல்கிறேன். அதை உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ரோன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரோன் நான் வாங்குவேன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வாங்க மாட்டேன். ஏன்னா வந்துட்டு இதோட ஸ்பீடு அதிகம். அதே மாதிரி வந்து இதை ஃபோல்டபுள் பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு இதை வச்சு நம்ம வேறு எங்கேயும் அதாவது அவுட்டர் சைடு தான் எடுக்கணும். இந்த வீடியோ எடுக்கிறவங்கள கூட பாருங்களேன், சிட்டி சைடு அவங்க எடுக்கவே இல்லை, அவுட்டர் சைடு தான் எடுக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் இருக்கீங்கன்னா இந்த ட்ரோன் வந்து உங்களுக்கு ஒரு சூட்டபுளான ட்ரோனாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வீடியோ. நெக்ஸ்ட்டு வந்து டிஜேயில் இன்னொன்று வந்து ஒரு செமையான ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக் பொருளும் வரும். டிஜே வந்து எனக்கு ஃபேவரட். அதில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ரெகுலர்ஸாக நம்ம வீடியோஸ் வரும். ரொம்ப டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கீழே வந்து அந்த FPV ட்ரோனோட லிங்க்கும் அதே மாதிரி அந்த FPV ட்ரோனோட ஃபீச்சர்ஸும் வந்து இன்டெப்த்தாக இருக்குது. ஸோ வந்துட்டு நீங்கள் கீழே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அனதர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சேது. Bye later.